நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருக்கீங்க, ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு நாள் டக்குன்னு நீங்கள் சிஸ்டமை லாகின் பண்ண உடனே ஒரு மெயில் ஒன்று வருது உங்கள் ஹெச்ஆர் கிட்ட இருந்து. யுவர் சர்வீசஸ் ஆர் நோ லாங்கர் ரிக்வயர்ட், யூ ஹாவ் பீன் லேட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி. அதாவது உங்களோட வேலைக்கு நாங்கள் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை பார்த்துட்டோம், அதுவும் இன்னொரு மனிதர் கிடையாது, ஒரு ஏஐ சாஃப்ட்வேர் உங்கள் வேலையை இப்போ செய்ய போகுது, ஸோ உங்களோட ரிக்குவயர்மெண்ட் எங்களுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு மெயில் உங்களுக்கு வந்ததுன்னா எப்படி இருக்கும்? சமீப காலகட்டத்தில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு டெக்னாலஜி ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகளை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அவ்வளவு மிக பெரிய ஒரு டெக்னாலஜி வளர்ந்து வந்திருக்கு. இது நிறைய பேர்த்தோட ஜாபுக்கு ஆபத்தாகவும் மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டு வந்துகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா எல்லா வேலைகளுக்குமே இந்த ஏஐயால ஆபத்து இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையவே கிடையாது. ஃபியூச்சர்ல எப்படி எல்லா பிசினஸையுமே ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிரும் அப்படின்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி இன்னொரு சைடுல ஒரு மனுஷன் வேலைக்கும் கண்டிப்பா டிமாண்ட் என்னைக்குமே இருந்துகிட்டே தான் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால ஜெனரேட் பண்ணப்படுற வேலைகள் ஆகட்டும், இல்ல மற்ற விதமான கிரியேட்டிவ் ப்ராசஸ் ஆகட்டும், எல்லாமே மனுஷங்க இத்தனை நாள என்ன பண்ணி வச்சிருக்காங்களோ அதையே தான் இவங்க கம்ப்ளீட்டா சோர்ஸ் பண்ணி அது மூலமா இன்னொன்று பண்ணுவாங்க. ஸோ நத்திங் இஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி நியூ. இருக்கிறத எக்ஸிஸ்டிங் ஃபேக்டர் என்ன இருக்கோ அதை வச்சு தான் இவங்க திருப்பி இன்னொன்று கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ மனுஷனால மட்டும்தான் ஒரு புதிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும், புதிய விஷயத்தை கொண்டு வர முடியும். ஸோ என்னைக்குமே இந்த ஒரு நம்பிக்கை தளர விட்டுறாதீங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், ஆனால் எனக்கு இந்த பிஸ்னஸே இல்லை, இந்த பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஏஐ இதை ரீப்ளேஸ் பண்ணிடும், இதுக்கான டிமாண்டும் போயிடும் அப்படிங்கிற பயப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா பயப்படாதீங்க. there are a few sectors, சில செக்டர்ஸுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த செக்டர்ஸை கண்டிப்பா எந்த விதமான ஏஐ வந்தாலும் அதை அப்கிரேட் தான் பண்ண முடியுமோ தவிர கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு சில பிசினஸஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு வீடியோல இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெக்னாலஜியை தாண்டி ஒரு பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா எப்படி வர்றது, அண்ட் இதை எப்படி நம்ம ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணிக்கிறது, அண்ட் இதை ஒரு ஃபேக்டரா வச்சு நம்ம ஹியூமன் ரிசோர்ஸுக்கான அந்த ஒரு டிமாண்டை எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது கூடவே ஏஐ ப்ரூஃப் பிசினஸ் அப்படின்னு சிலது இருக்கு, அந்த செக்டர்ஸ் எது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வெல்கம் டு பாஸ்வாலா பிசினஸ் தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். சில வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்திய நாட்டில் யாருமே ஒருத்தர் கீழே வேலை செஞ்சோ இல்லை ஒரு கம்பெனிக்கு போய் வேலை செஞ்சோ அந்த மாதிரி எந்த விதமான இதுவும் பண்ண கிடையாது. எல்லாருமே கைத்தொழில் வச்சிருந்தாங்க, பரம்பரையா சுய தொழில் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு நாடு தான் நம்ம இந்திய நாடு. இந்த பேட்ரியாட்டிக் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லப்படுறப்போ, இந்த காலனியல் ரூல் அதெல்லாம் வந்ததுக்கு பிறகுதான் எல்லாருமே சரி காசுக்காக நம்ம போய் வேலை செய்யலாமே, கூலிக்கு வேலை செய்யலாமே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வேலைகள் அதிகமாச்சு, கார்பரேட்ஸ் அதிகமாச்சு, நிறைய கம்பெனிஸ் உருவாச்சு. ஸோ இது எல்லாமே அந்த ஒரு காலனி ரூலுக்கு அப்புறம் வந்த விஷயம் தான். ஆனா ஒரிஜினலா ஒரு இந்திய குடிமகன் உடம்புலையும் ஓடிட்டு இருக்கிற ரத்தம் சுயமா தொழில் பண்ணக்கூடிய ஒரு திறமை உள்ள புத்திசாலிகள் தான். அந்த ஒரு புத்திசாலித்தனத்தை நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும், நம்ம ஏன் நம்மள தாழ்த்திக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். அப்படி எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தயக்கப்படுற ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்குன்னு பார்க்கலாமா? பாயிண்ட் நம்பர் 1, என்கிட்ட காசு இல்லை, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு மித்தை ஃபர்ஸ்ட் நீங்க பிரேக் பண்ணி ஆகணும். உதாரணத்துக்கு நம்ம இன்ஃபோசிஸ் ஸ்டார்ட் பண்ணாங்களே, இன்னைக்கு எவ்வளோ பெரிய கம்பெனியா உருவாகி நிற்கிறாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்றப்போ 10,000 ரூபாய் முதலீட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளா உருவாகுமா இல்லையா அப்படிங்கிறது நாராயணமூர்த்தி கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாரு. ஆனா அவர் எடுத்த அந்த ஒரு முயற்சியும் தன்னம்பிக்கையும், கையில் இருக்கிற காசை வச்சாவது நான் தொழில் தொடங்குறேன் அப்படின்னு நினைச்ச அந்த ஒரு புத்திசாலித்தனம் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்காரு. அதே மாதிரி தான் தீருபாய் அம்பானி குடும்ப கஷ்டத்தை தாண்டி நான் வெளியில வேலை செஞ்சாவது நான் பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு லட்சியத்துல பெட்ரோல் பம்ப்ல வேலை செஞ்சு சுயமா தொழில் தொடங்கி மும்பைல ரிலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனது தீருபாய் அம்பானி. அவர் மட்டும் என்கிட்ட காசு இல்லை, நான் இந்த மாதிரி முயற்சியெல்லாம் எடுக்க முடியாதுன்னு உட்காந்துருந்தா இன்னைக்கு அம்பானி அப்படிங்கிற அந்த ஒரு சாம்ராஜ்யம் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்காது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான உதாரணங்கள் இருக்கு. எல்லாமே நம்ம இந்திய நாட்டுல பிறந்து வளர்ந்து அந்த ஒரு தன்னம்பிக்கையோட ஆரம்பிச்சவங்க தான். சோ அதனால
இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை வச்சு நம்மளால தாராளமாக முதலீடு செஞ்சு ஒரு பிஸ்னஸை அழகாக ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த டைமில் கூட அவ்வளோ ஸ்கீம்ஸ் அண்ட் அவ்வளோ சப்சிடிஸ் இருந்ததா இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸையும் வச்சு நீங்கள் தாராளமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும். சரி, அப்படி பார்த்தா இப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிருமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சில செக்டர்ஸ் இருக்குங்க, மனுஷனோட உதவியும் மனுஷனோட உழைப்பும் கண்டிப்பாக அந்த வேலைகளுக்கு தேவைப்படும். உதாரணத்துக்கு ஒரு குக்கிங் பிஸ்னஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை ஒரு ஃபுட் பிஸ்னஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். என்னதான் ஒரு டிவைஸ் வந்துருச்சுப்பா, அதுக்குள்ளே நீ காய்கறியை போட்டு மசாலா போட்டு அதே கிண்டி கொடுத்துருப்பானா, எவ்வளோ நாளைக்கு மனுஷங்க அந்த மிஷினை செய்கிறது சாப்பிடுவாங்க? கிடையாது. மனுஷன் தொட்டு செஞ்சாதான் அந்த ஒரு மனமும் அந்த ஒரு ருசியும் வரும். அப்படி பார்க்குறப்போ ஒரு ஃபுட் பிஸ்னஸ் கேட்டகரியில் நீங்கள் உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது எந்த விதமான தப்பான முடிவும் கிடையாது. மற்ற விதமான ஒரு பில் போடுற வேலை, இல்லை ஏதாவது ஒரு பில் ஜென்ரேட் பண்ணுறதுன்னா அந்த வேலைக்கு வேணால் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி வச்சு தானாக ஆட்டோமேஷனில் போட்டும்பா அப்படின்னு விட்டுறலாம். ஆனால் சமைக்கிறதுக்காகட்டும், அது சப்ளை பண்ணுறதுக்காகட்டும், கஸ்டமரை கெயின் பண்ணுறதுக்காகட்டும், யாருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகட்டும், உப்பு காரம் அதிகமாக போடுறதுக்கு எல்லாமே மனுஷன் தாங்க தேவைப்படுவான். அந்த விதத்தில் ஒரு ஃபுட் பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இது அதை ரீப்ளேஸ் பண்ணிருமோ ஃபியூச்சரில் அப்படிங்கிற பயமே வேண்டாம். அடுத்த பிஸ்னஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டர் பிஸ்னஸ். எந்த விதமான சர்வீஸ் ஆகட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட சர்வீஸில் பார்ஷியலாக அதை ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிருச்சு அப்படின்னா மீதி வேலைகளை நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு எஸ்யூஓ வேலை பார்க்குறீங்க, அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், ஒரு யூடியூப் எஸ்யூஓவாக இருக்கீங்க, இல்லை சோஷியல் மீடியா கவனிச்சுக்கிறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு டெக்னாலஜி சைட்லேயே நம்ம போகலாமே. அப்படி இருந்தீங்கன்னா கூட அந்த ப்ராப்பராக ஷெடியூலிங் வேலையாகட்டும், இல்லை எந்தெந்த கண்டென்ட் எப்பப்போ போகுது அப்படிங்கிற அந்த ஒரு ரிலீஸ் கேலண்டர் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அந்த ஏஐ சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். மொத்தமாக எல்லாமே ஏஐ பண்ணிடும் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து அவ்வளோ ஈஸியாக நம்பிட்டு இருக்க மாட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் ஒரு எஸ்யூஓவாக இருக்கீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும், என் வேலையை ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்னு பயப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ணாது. ஏன்னா ஏஐ விட அதை பயன்படுத்தி நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்க கற்றுக்கிட்டீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு தான், உங்களால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் ஆகட்டும், ஃப்ரீலான்சிங் ஆகட்டும், எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸை கத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த செக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ். லாஜிஸ்டிக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய அந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேலைகள். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கிருந்து ஒரு பொருளை நீங்கள் அடுத்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க விரும்புகிறாங்கன்னா அந்த ஒரு உதவியை செஞ்சு கொடுக்கறதா இந்த லாஜிஸ்டிக் சர்வீஸ். ஸோ இந்த ஒரு லாஜிஸ்டிக் பிஸ்னஸுக்கு ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. என்னதான் ஆட்டோமேட்டட் கார்ஸ் வந்துருச்சுப்பா, டிரைவரே இல்லாமல் வண்டி ஓடுது, அது இதுன்னு என்ன சொன்னாலும் லாஜிஸ்டிக்ஸ்க்கு மனுஷன் வண்டி ஓட்டி தான் ஆகணும், இங்கிருந்து அங்கே பொருள் போய் சேர்ந்து தான் ஆகணும், மூட்டையை தூக்கி தான் ஆகணும். அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பிஸ்னஸை நீங்கள் எடுத்து செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் ஒன்று வந்திருக்கு. ரொம்பவே லாபகரமான ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் மாடல். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் நல்லா படித்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை வரப்போகுது அப்படிங்கிறப்போ ஃபேமிலியோட சேர்ந்து சிட்டி சைடு போய் மைக்ரேட் பண்ணணும், நான் ஊர் மாற்றி இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க சேஃபாக போயிடுறதுக்கு ட்ரெயின், பஸ், ஃப்ளைட்டுன்னு நிறைய இருக்கு. ஆனா அவங்களோட பொருட்கள் எல்லாமே சேஃபா போயிருது அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல தான் ஒரு அருமையான சர்வீஸை கொடுக்கறதுக்கு வர்றாங்க பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ். ஸோ என்ன பண்றாங்க, இவங்க பொருட்கள் ஆகட்டும், அங்க இருக்கக்கூடிய எல்லா திங்ஸையும் நீட்டா பேக் பண்ணி ப்ராப்பரான ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ்ல இங்கிருந்து அங்க சொன்ன டைம்ல கொண்டு போய் சேர்க்கிறவங்க தான் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ். அதிகமான லாபத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஒரு அவசியமான வேலை கஸ்டமருக்குமே. ஸோ கண்டிப்பா நடக்கணும், குவாலிட்டியா நடக்கணும், சேஃபா பொருட்கள் போய் சேரணும் அப்படிங்கிற பட்சத்தில் யாருமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது இல்லை. அந்த சர்வீஸை பண்ணி கொடுக்கறதுக்கான பிசினஸ் இப்போ வளர்ந்துகிட்டே இருக்கு. சோ அந்த விதத்துல நீங்க ஒரு பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னு விருப்பப்பட்டு இருக்கீங்கன்னா லாஜிஸ்டிக் பிசினஸ் தாராளமா சூஸ் பண்ணலாம். இது ரீப்ளேஸ் பண்ணிரும் அப்படிங்கிற பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததா பியூட்டி செக்டர். இது ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம். நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இந்த செக்டர்ல ஏதாவது ஐடியா இருக்குன்னா தாராளமா கண்ணை மூடிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னு கேளுங்க, ஒரு பிரைடல் மேக்கப் போடணும், இல்லை ஒரு சாரி ட்ரேப் பண்ணி விடணும், இல்லை நீங்கள் ஏதாவது இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸை செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதை ஏஆல ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. பர்சன் டு பர்சன், இப்போ ஒரு பொண்ணா நான் அந்த ஒரு பொண்ணுக்கு மேக்கப் போட போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, பர்சனலாக என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு, அவங்களோட கல்யாணத்தில் அவங்க எப்படி இருக்கணும்னு ட்ரீம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மனுஷங்களாகிய நம்ம தான் புரிஞ்சுக்க முடியும். எந்த விதத்துலையும் இதை ஏஆல ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு வேலை தான். ஸோ அந்த வகையில் இந்த ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிற, ஒரு காஸ்மெட்டிக் ஷாப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இல்லை ஒரு சலூன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இல்லை பியூட்டி பிராண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இது மட்டும் கிடையாது, இன்னும் எக்கச்சக்கமான
விதமான சர்வீசஸ் இருக்கு. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹெல்பிங் டூல் தான். அதுவே முழுக்க உங்களோட வேலையை செய்து அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டு அதை விட அதை யூஸ் பண்ணி நீங்கள் அதை மேம்படுத்துறதுக்கு கற்றுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம். அதை வந்து உங்கள் வேலை எல்லாத்தையும் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ஆக்கிரமிச்சு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிற மாதிரி இது ஆயிராதீங்க, லோ ஆகாதீங்க. கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸை கற்று வச்சுக்கோங்க. நான் சொன்ன இந்த எல்லா செக்டர்ஸ்லையுமே கண்டிப்பாக ஏஐ வந்து இது ரீப்ளேஸ் பண்ணிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது கிடையாது. தாராளமாக ஒரு பிஸ்னஸை இந்த செக்டர்ஸில் நீங்கள் ஆரம்பிக்க முடியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு ஒரு மனிதன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு ரோலை ப்ளே பண்ணுது, நீங்கள் எந்த மாதிரி முடிவுகள் எடுக்கலாம், இந்த மாதிரி செக்டர்ஸில் உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் டெக்னாலஜி வளர வளர அதை யூஸ் பண்ணி நம்ம மேம்படுத்திக்கிறது எப்படி அப்படிங்கிறத நீங்களும் கண்டிப்பாக கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான யோசனைகளுக்கு நம்ம பாஸ்வாலா அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் கனெக்ட் ஆப்ஷன் மூலமா நீங்க அனுபவசாலிகளோட பேசி உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸை தீர்த்துக்க முடியும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then is மேகலா கண்ணன் signing off. நன்றி, வணக்கம். Bosswala. Be the boss.